இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 55வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இடையில வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மும்பை பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன், தென் குயிக் அவுட்ஃபீல்டு வேற. பட் இங்கே ப்ராப்ளம் இனிஷியலாக 3-4 ஓவர்ஸ் பேசஸுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். பேட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இனிஷியலாக 3-4 ஓவர்ஸ் பேட்டர்ஸ் தாக்கு பிடிச்சி ஆடிட்டா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 2 இன்னிங்ஸ்லையும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் KKR பவர் பிளேயில் 57 ரன்ஸுக்கு 5 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. துஷாரா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸில் மும்பை பவர் பிளேயில் 46 ரன்ஸுக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் KKR 169 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. மும்பை 145 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்க்கு 4-4 எடுத்திருந்தாரு. பிச்சில் பேசஸுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கும். அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்தாங்க. இந்த சீசனில் இங்கே 5 மேட்ச் நடந்தது. 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச்சில் 190+ ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலாக இங்கே 116 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 53 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 63 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 235 ரன்ஸ் RCBயும், லோவஸ்ட் ஸ்கோர் 67 ரன்ஸை KKRயும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 27 டைம்ஸும், 150 to 189 61 டைம்ஸும், above 190 28 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் KKR கிட்ட லாஸ் ஆனாங்க. பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் டாப் ஆர்டர் பேட்டிங் மொத்தமாக சொதப்பிச்சு. ஓப்பனர்ஸ் 2 பேருமே கன்சிஸ்டண்டாக ஆட்டுறதில்ல. பவுலிங்கில் ஜெரால்டு கோட்ஸே எக்ஸ்பென்சிவாக இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் நமன்தீருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த மேட்ச்சுக்கு 1-2 சேஞ்சஸ் இருக்குன்னு தோணுது. பட் எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க கஸ் பண்ணுறது கஷ்டம். லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் துஷாரா தென் ரோஹித் சர்மா கடையில் ஸ்வாப் இருந்தது. SRH லாஸ்ட் மேட்ச்சில் RRக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி 1 ரன்ஸில் வின் பண்ணாங்க. பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இனிஷியலாக அவுட் ஆகிட்டா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாங்க. ஹைதராபாத் ஆல்ரெடி மும்பையை இந்த சீசனில் ஒரு தடவை பீட் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. சேம் 11ஓடு தான் போவாங்க. லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் சப்பில் அன்மோல்பீத் சிங் தென் ஜெயதேவ் உனாட்கட் கடையில் ஸ்வாப் இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. எகென்ஸ்ட் SRH 31 ஆவரேஜில் 376 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 25 ஆவரேஜில் 634 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இஷான் கிஷன் எகென்ஸ்ட் பேட் கமின்ஸ் 21 பால்ஸ் ஆடி 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதை கன்சிடர் பண்ணணும். பட் பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஆட முடியும். ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் லாஸ்ட் 3-4 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. ரோஹித் இந்த வென்யூவில் 35 ஆவரேஜில் 2223 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் 4 இன்னிங்ஸில் 203 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் SRH 23 ஆவரேஜில் 435 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 22 மேட்ச்சில் 2 50s தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக ஆடியிருக்காரு. ரோஹித் எகென்ஸ்ட் உனாட்கட் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ரீசன்ட் மேட்சஸில் ரோஹித் லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. தென் பேட் கமின்ஸ் கிட்டையும் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. மும்பை ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ரோஹித் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் செகண்ட் பேட் பண்ணால் 30-40 ரன்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். சூரியகுமார் யாதவ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 4ல் ஆடி இருந்தார். நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. அகென்ஸ்ட் SRH 16 இன்னிங்ஸில் 332 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 28 ஆவரேஜில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் 36 ஆவரேஜில் 981 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே சூப்பராக ஆடி இருக்காரு. நல்லா ஆட முடியும். நமன்தீர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பெருசாக நம்பர்ஸ் இல்லை. மேக்ஸிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லேயும் டீசன்ட் ஸ்டார்டிங் கிடைக்குது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை.
லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் SRH 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுனா 15 to 20 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். திலக் வர்மா நம்பர் 5ல் ஆடுறாரு. நமன்தீர் 11ல் இல்லை அப்படின்னா திலக் வர்மா நம்பர் 4ல் ஆடுவார். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் கிரேட்டாக ஆடலை. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் SRH 64 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓவராலாக அகேன்ஸ்ட் ஹைதராபாத் 3 இன்னிங்ஸில் 109 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 36 ஆவரேஜில். இந்த வென்யூவில் 13 இன்னிங்ஸில் 274 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 27 ஆவரேஜில். டீசெண்டாக ஆடி இருக்காரு. 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நகல் வதேரா மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். பட் வதேரா இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. 5 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. மற்ற இன்னிங்ஸில் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மும்பை ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் சூப்பராக ஆடுற பிளேயர். டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் 1-2 ஓவர்ஸ் பேட்டிங் பண்ணாலே 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் SRH 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓவராலாக அகேன்ஸ்ட் SRH 3 இன்னிங்ஸில் 104 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. 2 இன்னிங்ஸில் 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 40+ ஆவரேஜில் ஆடி இருக்காரு. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச்சில் டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடி இருந்தார். லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் பேட்டிங்கில் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் 30-35 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். விக்கெட்டும் எடுக்கிறாரு. மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் SRH பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. 17 ஆவரேஜில் 198 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 10 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். பேட்டிங்கில் புவனேஸ்வர் குமார் அண்ட் உனாட்கட்டுக்கு எகென்ஸ்டாக 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்கில் அபிஷேக் சர்மாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. பூம்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் KKR. எகென்ஸ்ட் SRH 14 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 41 மேட்ச்சில் 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். விக்கெட் டேக்கிங் பவுலர். காட்ஸே ரீசன்ட் மேட்சஸில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மும்பை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறதா இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. நுவான் துஷாரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. டீமில் ட்ரை பண்ணுங்க. 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். பியூஷ் சாவ்லா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. சாவ்லா மட்டும்தான் ஸ்பின்னர். SRH மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. சம்டைம் நபி உள்ள வரவும் சான்ஸ் இருக்கு. நபி ஆஃப் பிரேக் பவுலர். SRH ஓப்பனிங்கில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நபி 11ல் இருந்தால் சாவ்லா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அகேன்ஸ்ட் SRH 6 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அபிஷேக் சர்மாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. பியூஷ் சாவ்லாவை கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. SRH விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன், தென் அன்மோல் பிரீத் சிங். கிளாசன் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார் எகென்ஸ்ட் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்ல பிளேயர். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்ல பேஸ்மெண்ட் செட் பண்ணால் பெரிய ஸ்கோராக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். கிளாசன் எகென்ஸ்ட் மும்பை 4 இன்னிங்ஸில் 134 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி அதில் 18 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இங்கே 2 ODI மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருக்காரு. அன்மோல் பிரீத் சிங் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் கிரேட்டாக இல்லை. ரீசெண்டாக டொமஸ்டிக் ஒரு மேட்ச்சில் டபுள் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. 1 டவுனில் ஆடுறதால 20-30 ரன்ஸ் அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டிராவிஸ் ஹெட் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் இனிஷியலாக ஒரு கேட்ச் ட்ராப் இருக்குது டிராவிஸ் ஹெட்டுக்கு. அதுக்கு பிறகு பெரிய ஸ்கோர் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பையும் ஒரு கேட்ச் ட்ராப் இருந்தது. மும்பை இந்தியன்ஸில் பூம்ரா அண்ட் துஷாரா 2 குவாலிட்டி பவுலர்ஸ் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் எந்த அளவுக்கு ஆட முடியும் டவுட்டு தான். ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஆல்மோஸ்ட் 92% பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்காங்க.
ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் மும்பை 63 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் மும்பை கிரேட்டாக இல்லை, 8 மேட்ச் ஆடி லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 அடித்தது, மற்றபடி கிரேட்டாக இல்லை. 19 தான் ஆவரேஜாக வச்சுருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஒரு மாதிரி டீசெண்டாக ஆடி இருக்காரு. 5 மேட்ச்சில் 119 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 24 ஆவரேஜில். அகென்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா அண்ட் பியூஷ் சாவ்லா 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. அப்துல் சமாத் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் மும்பை கிரேட்டாக இல்லை, 4 மேட்ச்சில் 38 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிதிஷ் ரெட்டி சூப்பராக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு அகென்ஸ்ட் ராஜஸ்தான். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் விக்கெட்டும் எடுக்கிறாரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏர்லியாக 1-2 விக்கெட்ஸ் லூஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். மார்க்கோ யான்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. யான்சன் பழைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். அகென்ஸ்ட் மும்பை ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பையில் ரோஹித் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். தென் பிச்சில் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட, ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷபாஸ் அகமது மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இன்கேஸ் பேட்டிங்கில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் சம்டைம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அகென்ஸ்ட் மும்பை பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை, 3 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங்கில். பட் இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 2 மேட்ச்சில் 77 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு அகென்ஸ்ட் ராஜஸ்தான். மும்பைக்கு அகென்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் மும்பை பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருக்காரு. 7 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு அகென்ஸ்ட் மும்பை. தென் பவுலிங்கில் 8 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் பவுலிங்கில் 2 மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. எக்கனாமி 12+ இருக்குது. இஷான் கிஷனை ஐபிஎல்ல 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. நட்ராஜன் சூப்பர் பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த சீசனோட லீடிங் விக்கெட் டேக்கர்ஸில் 3rd பிளேஸில் இருக்கிற பிளேயர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் பவுல் பண்ணுறாரு. அந்த ஓவரில் விக்கெட் விழ சான்சஸ் அதிகம். பட் அகென்ஸ்ட் மும்பை 4 மேட்ச்சில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் கிரேட்டாக இல்லை. 2 மேட்ச்சில் இங்கே விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. எக்கனாமி 12+ல் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, விக்கெட்ஸ் எடுக்க முடியும். புவனேஸ்வர் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். 3 விக்கெட்டும் எடுத்திருந்தார் அகென்ஸ்ட் ராஜஸ்தான். பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் மும்பை 19 மேட்ச்சில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 13 மேட்ச்சில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. உனாட்கட் பழைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே பவுல் பண்ணுறாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஹர்திக் பாண்டியா தென் ரோஹித் சர்மாவை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் மும்பை 15 மேட்ச்சில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு தான் எடுத்திருக்காரு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா அண்ட் அபிஷேக் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி அண்ட் மார்க்கோ யான்சன். பவுலர்ஸில் பூம்ரா, பேட் கமின்ஸ், தென் துஷாரா. இது கூட இஷான் கிஷன், கோட்ஸே, தென் நட்ராஜனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டிராவிஸ் ஹெட், டிம் டேவிட், வதேரா, ஜெரால்டு கோட்ஸே, தென் உனாட்கட்டை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, தென் கிளாசனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கோ யான்சன், ரோஹித் சர்மா, தென் டிராவிஸ் ஹெட்டை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.